செல்வத்தை கொடுத்த ஆண்டவனுக்கோ முதற்கண் வணக்கம். நானோ முன்னாள் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர் கொடி என்ற பெயருடைய ஆதரவு குறைமில்லாமல் வாழ்த்து வருகிறேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். என்னுடைய அண்ணன் எனக்காக வழிமையில வீழத்தை காத்து கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என் அண்ணனையும் சந்திக்க வேண்டுமே. அண்ணா காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சே பொழுதிருக்க பறந்துடுச்சு போனத மறந்துடுச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சே.
காட்டுக்குள்ள காதல் கிளியை கண்டு வீட்டுக்குள்ள அது அடைச்சி வச்சேன். விதச்சாரம் முறைக்காது என்று வித போட்டு விதச்சேனே அன்று. விதைச்சாலும் முளைக்காது என்று விதை போட்டு விதைச்சேனே அன்று. விறகோடு வந்தேனே இங்கு விறகாகி போனேனே அங்கு. கிளி கூட்டம் புலி வேட்டையாடு பொழுவாக நான் தீயில் வாடு. ஏனென்று ஒரு பார்வை பார்க்க நான் இங்கு பொது தோட்டம் போடு. ஆகாய பூமி ஆகாது சாமி அழுகின்ற பெண்ணுக்கு ஆயில் கண்ணீரி. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அதை அடைச்சி வச்சேன். ஒழிதிருக்க பறந்துடுச்சு போன தசை மறந்துடுச்சு. வணக்கம். நானும் இந்த மனைவி நாட்டில் 7 குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்படுக்கும் மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். எனக்கோ 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னோட மகன் பேரோ கதிரவன், மகள் பேரோ மலர்கொடி. என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும் போதே என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்த்து ஆளாய்கிட்டேன். ஆனா தினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம். இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன். காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வேத போட்டு விளைஞ்ச பயிறு வீணா போய்விடுமா. ஊரு தூங்க ஊரார் தூங்க நான் தூங்கலையே. நீயும் தூங்க மீனும் தூங்க நெஞ்ச தூங்கலையே. காணாத கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வேத போட்டு விளைஞ்ச பயிறு வீணா போய்விடுமா. ஊரு தூங்க
சொல்லையானே எந்தை வாடலானே சென்ற இடங்கானே எந்தை வாடலானே தேடி சொல்ல யாரோ தூது வரவானே கண்கள் இரண்டோ இங்கே உன்னை கண்டு தேடுமோ காலையினி மேல் என்னை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டோ இங்கே உன்னை கண்டு தேடுமோ சென்ற இடம் யாவோ புயல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓடுதே சென்ற இடம் யாவோ நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல போகுதே சென்ற இடம் யாவோ புயல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓடுதே கனையாடி இங்கே மணவாளனங்கே கனையாடி இங்கே மணவாளனங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே கண்கள் இரண்டோ இங்கே உன்னை கண்டு தேடுமோ தாரையினி மேல் என்னை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டோ இங்கே உன்னை கண்டு தேடுமோ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திர பிள்ளை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில்லை. தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திர பிள்ளை தன்னலமற்ற தாய்மை நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் மண்ணுயை காப்போர் மாந்தர் தெய்வம் தாயில் சிறந்த கோவில் பிள்ளை பொறுமை சிறந்த பூமி பொறுமை பூமியை விட்டு தாய் மனம் வந்து கோவில் வந்து குடும்பத்தில் வந்து தாயில் சிறந்த கோவில் பிள்ளை தந்த சொல்மிக்க மந்திர பிள்ளை செல்வனுடைய வணக்கம் அம்மா அவளே எப்போது பார்த்தாலும் அப்பா சமைக்க வந்து அழுதுட்டே இருக்கு என்ன பண்றது? நீங்க குழந்தையா இருக்கும்போதே நம்மள எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன், நல்ல முறையில படிக்க வச்சுட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையப்பா. ஓ வேலை கிடைக்கல வருத்தத்துல இருக்கீங்களா அம்மா நீ நாட்டு மன்னர் என்ன வர சொல்லி இருக்கிறாருமா ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் என்னப்பா சொல்ற? மன்னர் வந்து இருக்கிறாரா? வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். முதல்ல போய் மன்னரை பாத்துக்கலாம். போயிட்டு வரமா அண்ணா அண்ணா நில்லுங்க ஒரு நிமிஷம். வேலை தேடி அரண்மனைக்கு போறேன் போயிட்டு வாங்க அண்ணா. போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருக்கணும் கண்டிப்பா இருப்பேன் இங்க அண்ணா. அங்க சுத்தி நின்னா காலை வெட்டிடுவேன் அண்ணா, எனக்கு ஒரே ஒரு அவன் எங்கேயும் போக ஆசை. மாட்டா. ஏன்டா அவளை கூட சண்டை போட்டுக்கிற? பாரு ஆம்பளை பசங்க கூட சுத்திக்கிறான் அண்ணா, போதும் வாய மூடுங்கண்ணா. என்ன வார்த்தை சொல்றீங்க? நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க இப்போ? ஒரு வேலை தேடி தானே போறீங்க. இந்த கதைலாம் நீங்க பேசவே கூடாது. வேலை தேடி போகும்போது எப்பவுமே ஒரு கடவுளை வணங்கிட்டு வேலையை நினைச்சிட்டு வேலைக்கு போங்க. உங்களுக்கு போன உடனே வேலை கிடைக்கும். அது போதுமா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைச்ச உடனே சம்பாதிச்சு வேற எங்கன்னா செலவு பண்ணிட்டு போறீங்க. சம்பளத்தை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுங்கண்ணா. அம்மா கிட்ட தான் உங்களுக்கு வேற யாரு இருக்குது அண்ணா அங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துருண்ணா. என்ன வேணும் கேளுமா உனக்கு செய்யாத வேற யாருக்கு செய்ய போறேன் அண்ணா ஒரு 5 சவத்துல 916 ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளவு நாள் 28,000 நெருங்குதுமா ஒரு சவரம்
அறிவிருந்தா கேட்பாளா? அங்க போடா, அண்ணா, வேலை கடன் செஞ்சு வாங்கியாவது வாங்கி ஏய், கொடுங்க. வாய் மூடி. கட்டி கொடுக்கும் போது கடன் வாங்கியாவது போட்டு அனுப்புறோமா? இவன் எப்ப பாரு நகமாலியா பாய்த்துமா போய் இருக்கான். முதல்ல வேலை தேடிட்டு வாடா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். பத்திரமா அண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க. வாடிங்க. 5 சவரம் வேணுமா? உங்க அண்ணன் முதல் மாசம் சம்பளத்திலே 5 சவரம் நகை காசு சம்பாதிச்சிருவானா? அண்ணன் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்பாருமா. வாடிங்க. வீட்டுல தண்ணியே இல்ல. முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியாம்மா? சரிம்மா, இப்பவே பொழுதோடு போயிட்டு தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஏய், அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்க போற. ஐயோ, சீக்கிரமா தண்ணி கொண்டு வந்துடுறேம்மா. இதோட வரணும். பத்திரமா நீங்க அழுவாம இருங்க. நாட்டை கண்ணை இமைபோல் காத்தான். அவனிருந்து விழுந்த நாட்டை காப்பது என்று கண்ணுக்கு பார்த்தான். உன்னித்தவன் கண்ணுக்கு எவனும் தெரியவில்லை. இருப்பினும் தந்தைக்கு கொடுத்த பதவி கரத்தில் பெற்றுக் கொண்டான். கோட்டை காவலன் கண்ணன் என் நாட்டு மக்களை என் இருவிழியை போல் காத்து வருகிறேன். கடமையிலே ஒருபோதும் தவறாமல் நாட்டு மக்களை காப்பது உன் கடமை. விரைவாக சென்று நகரம் வந்து கொண்டே நாட்டு மக்களை பாதுகாப்பது கடமை. நான் வரட்டுமா? வேலை தேடி நாட்டு மன்னர் வேலை கொடுத்திருக்கார். இருந்தாலும் நாட்டு நகரில் வர வேண்டும். அடுத்த வீதியாக சோதையின் உள்ளத்தில் எவர் ஒருவர் குடிகொண்டிருக்கிறாயோ அவரையே காத்த ரட்சி பயக துர்கா தேவியை வணங்குகிறேன். உள்ளை நாட்டு மன்னர் போருக்கு வருகிறேன் என்று லிகிதம் அனுப்பினோம். 2 நாட்களாகியோ இன்னும் வரவில்லை. 2 நாட்களாகியோ இன்னும் வரவில்லை. படைகளை உள்ளாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு வருகிறேன் லிகிதம் அனுப்பினார். 2 நாட்களாகியும் இன்னும் வரவில்லை. அமைக்காவலன் எங்கும் சென்றோம். அமைக்காவலை சந்திக்க விட புறப்படுகிறேன். பரிபோவிந்த கோவிந்தம் பரிபோவிந்த கோவிந்தா மாநிலக்க கோவிந்தா பக்தவச்சர கோவிந்தா ஏதோ திருப்பதி போவேன் 3ஆம் சனிக்கிழமை வந்தா. ஆனா இப்போ 3ஆம் சனிக்கிழமை போக முடியாது. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. அது இல்லாத டிக்கெட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ கோவிந்தா கோவிந்தா இப்ப பெரிய தரிசனம் கிடையாது, துட்டு தான். அதனால புரட்டாசி மாசம் போக முடியாது. முன்னாடியே கிளம்பிட்டு திருப்பதி போகிற பத்தெல்லாம் இந்த வாங்க, நான் இட்டு போறேன். நான் பாதியாச்சா இட்டு போறேன். சாப்பாடு நான் வாங்கி போறேன். கஷ்டப்படாதீங்க, வாங்க, நான் ரூம் எடுத்து தரேன். வாங்க எல்லாம் திருப்பதி போய் வெங்கடேஸ்வர பெருமாள் காலையில் நெடுக்க வேண்டா, நம்ம குறையெல்லாம் போயிடும். கோவிந்தா 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 திருப்பதி மலை பாடி திருப்பதி மலை வாழ் வெங்கடேசா திருமகள் மனம் நாள் சீனிவாசா ஏழுமலை மாதா திருப்பதி மலை வாழ் வெங்கடேசா
வாங்கிட்டு வந்து தலைவா எதிரி படம் எப்படி வந்துக்குது அவன் என்னென்ன படம் எடுத்துட்டு வந்துக்கிறான் எவ்வளவு ஜனம் வந்துக்குது அவனு பார்த்துட்டு வந்தா அந்த படையை அதிகாரமா தயார் பண்ணலாம் நார்மலா போனா கொண்டுடுவான் அதுக்குதான் பச்சோடு பிறப்புகளால் கிடைத்த உறவு அதிர்ஷ்டமடா தானாக தேடி எடுத்த உறவு நீ எனக்கு கிடைத்த பக்கிஷமடா அது கவிதை 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 தலைவா சரி படைக்கு போறான் ஆனா எத்தனோ நாட்டு நான் பாத்துக்கிறேன் சில நாட்டு மன்னர்லாம் படைய தளபதி கூப்பிட்டு சண்டைக்கு போறான்னு அனுப்புவாங்க அந்த ஆளு என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் போட்டு போறான்னு சொல்லுவான் ஆனா மன்னர் சொன்ன உடனே நீ கிளம்பிட்டு பரவாயில்ல ஒன்னு போருக்கு சென்றால் நான் சென்று விடுவேனா என்ற நோக்கம் என்ன மணிமணி நோட்டை அடைய வேண்டும் நான் மன்னராகிவிட்டால் எனக்கு எதிரிகளே இருக்க கூடாது என்று கூடாது புறப்படுகிறேன் போருக்கு அதுதான் ஐயா அடப்பா ஒரு நம்ம படம் என்னன்னா படம் எப்படி இருக்குது எல்லா படையும் நான் காட்டுறேன் போலாம் சந்தோஷமாக இருக்கிறது ஆடி பாடிக்கொண்டு செல்ல வேண்டிய நாட்டில் நகராட வர வேண்டும் பொதுவாக சாப்பாடு போறது 5000 பேர் யானை குலமாடுறதுக்கு 5000 பேர் சண்டைக்கு 15000 பேர் அறிவின் சிகரமடா படைக்கு பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கம் இது வில்படை இது காலால் படை படங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம் நம்ம நாட்டு வீரர்லாம் கொண்டாட்டு விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உக்காந்துங்கிறானுங்க இவன் ஜாலி ஆடி பாடி குடிச்சிட்டு போறான் உக்கால போய் யாரு தள்ள 2 தட்டுவோம் காலையில பார்த்து விட்டா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு ஓடுமடி பள்ளிக்கடு தூக்கிக்கிட்டா காலையிடம் திம்பிருக்காதே இல்ல காலையிடம் கொம்பிருக்காதே உடம்பு போட்டு பாடுங்கடி குடி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைப்போம் வாருங்கடி பொங்கலை வைப்போம் வாருங்கடி பொங்கல் வைப்போம் வாருங்கடி
வரட்டும்